இன்றைய தினமலர் செய்தியில் நாகர்கோவில் அருகே 88 வயது மூதாட்டியை பலாத்காரம் செய்த பள்ளி மாணவன் கைது செய்த போலீஸ்காரர் திருநெல்வேலி சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். துணை முதல்வர் உதயநிதி நேற்று வேட்பு மனு தாக்கலில் பெசன்ட் நகர் சாலையில் முற்பகல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் விஜய் பிரச்சாரம் செய்தால் பேருந்துகளை வரிசையாக கொளத்தூரில் வந்துள்ளது. இது எப்படி அசம்பாவிதம் ஏற்படணும் என்று நினைக்கிறார்களா? விஜய் மீது பழி போட திட்டமா? வரும் 16இல் மீண்டும் கூடுகிறது பார்லிமெண்ட். மகளிர் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த தீவிரம். சத்தீஸ்கரில் படுகொலை வழக்கில் மாஜி முதல்வர் அஜித் ஜோகியின் மகன் அஜித் ஜோகி குற்றவாளி. 23 ஆண்டுகளுக்கு பின் சத்தீஸ்கர் கோர்ட்டு தீர்ப்பு அளித்துள்ளது. முதலில் காங்கிரஸ் ஆட்சியில் இவரை விடுதலை செய்திருக்கிறார்கள். பிறகு சிபிஐ வசம் வழக்கு. இப்போது குற்றவாளி என தீர்ப்பு. சரணடைய உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் நடந்த ஏலத்தில் நம் நாட்டின் தலைசிறந்த ஓவியரான ராஜா ரவிவர்மா வரைந்த யசோதா கிருஷ்ணன் ஓவியம் 167 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. வணக்கம்.